நம்ம கருடன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருடன் மூவி ரொம்பவே நல்லா இருக்கு. படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசியல்வாதியை காட்டுறாங்க. இவர் பட்டய பதிவுத்துறை அமைச்சராக காட்டுறாங்க. இவர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னா, தனக்கு மண் வேணும் அப்படின்னா யாரை வேணாலும் கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டார். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லவராக காட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டயத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, இந்த அமைச்சர் வந்து சென்னையில் ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்து மேலே ஒரு கண்ணு, ஏன்னா அது கோடிக்கணக்கில் போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்த எப்படியாவது ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்த வந்து வித்துட்டு இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்கான தாய் பத்திரம் வந்துட்டு ஒரு கோவிலில் இருக்குது, அந்த கோவில் வந்து கோம்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஆளுக்கு டார்கெட் ஃபுல்லாக என்ன ஆயிடுதுன்னா, கோம்பையில் இருக்கிற அந்த தாய் பத்திரத்தை எடுத்து அந்த நிலத்தை எப்படியாவது வித்துடணும் அப்படின்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடியாவாக இருக்குது. இதுலேருந்து அப்படியே போனோம்னா சமுத்திரக்கனியை காட்டுறாங்க. சமுத்திரக்கனி வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. மாற்றி வச்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பீரோ இடுக்கில் வந்துட்டு அவங்களோட பொண்ணு மாட்டிக்கிட்டு அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒருத்தவங்க காப்பாற்றுறாங்க. அவங்க தான் சூரி. சூரியோட பேர் இதில் வந்து சொக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, காப்பாற்றினதுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்ட சமுத்திரக்கனி வந்து சூரிக்கு வந்து காசு கொடுத்து தான் இதை வச்சு ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னும் ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கானே அப்படின்னு கேட்கும்போது இது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கர்ணாவோட தம்பி மாதிரி ஒரு அவ்வளோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விசுவாசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரக்கனியோட பொண்ணுக்கு பிறந்தநாள் வரும். அப்போ அந்த பொண்ணு அவங்களோட பிறந்தநாள் கிஃப்டாக என்ன கேட்கணும்னா, இந்த ஊர்லையாவது நான் எப்போவுமே இருக்கணும், ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்பாங்க. அதனால ரொம்பவே வருத்தப்பட்ட சமுத்திரக்கனி என்ன பண்ணுவார்னா, தன்னோட வேலையை வந்து ராஜினாமா பண்ண போவார். அப்போ ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு வேலையை விட்டு போகணும்னா சரியான ரீசன் சொன்னால் தான் நான் வந்துட்டு உனக்கு நான் ரிசைனேஷனை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ஸ்கிரிப்ட் தான் இந்த ஃபுல் மூவியுமே. இப்போ அப்படியே கட் பண்ணி கோம்பையில் உள்ள அந்த கோவிலை காட்டுறாங்க. இந்த கோவில் அப்படின்னா பழம்பெரும் ஒரு கோவிலாக காட்டுறாங்க. இதோட ட்ரஸ்டி வந்து வடிவுக்கரசி அம்மாவை காட்டுறாங்க. வடிவுக்கரசி தான் இவங்களோட ட்ரஸ்டி. இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து வாழ்ந்து கெட்ட ஒரு ஜெமி. இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த கோவிலோட இதை ஃபுல்லாக அந்த அதிகாரத்தை ஃபுல்லாகவே இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வடிவுக்கரசியோட பேர்னா வந்து கர்ணாவை காட்டுறாங்க. கர்ணா யாருன்னா உன்னி முகுந்தன். சசிகுமார் வந்து ஆதியும் கர்ணாவும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட சொக்கன் இருக்காரு. சொக்கன் எப்படி இவங்க கூட வந்து சேர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசில் வந்து அனாதையாக ஒரு ஆசிரமத்தில், ஒரு ஆசிரமம்னு சொல்ல முடியாது, அது வந்து கோவிலில் ஒரு இதில் வந்து தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும் போது கர்ணாவுக்கு அவங்க ரொம்பவே பிடிச்சி போக கர்ணா வந்து கூடவே வச்சிருக்காரு. ஸோ கூடவே வச்சு அவங்க கூட சாப்பாடெலாம் கொடுக்குறாரு, அவரோட சாப்பாடை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால சொக்கன் வந்து கர்ணாவுக்கு ரொம்பவே வந்து ஒரு விசுவாசமான, சொல்லப்போனால் விசுவாசமான ஒரு நாய் மாதிரி வந்து இருப்பார். அவரே வந்து அடிக்கடி நாய் அப்படிங்கிறத சொல்லிக்குவார். அதனால் நம்ம அதே சொல்லிக்கலாம். ஸோ இப்படி இவங்க 3 பேரும் வந்து க்ளோஸாக இருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா சமுத்திரக்கனிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வரும்போது நம்ம ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரக்கனி போய் பார்க்கும்போது மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அதோட பட்டயம் இருக்கு இல்லையா, அந்த பட்டயத்தை எடுத்து கொடுக்க சொல்லி சமுத்திரக்கனி கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாரு. ஹெல்ப் கிடையாது, அதை வந்து ஆர்டராக போடுறாரு. அது வந்து அவரோட மச்சான் கிட்ட எடுத்து கொடுக்க சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இப்படி சொல்லும்போது அவருக்கு பணம்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் சமுத்திரக்கனி கொஞ்சம் மனசாட்சி குத்துனாலும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனால் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொக்கருக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் வந்து விண்ணரசி அவங்க மேலே இருக்கும். அவங்க தான் ஹீரோயின். விண்ணரசி மேலே லவ் இருக்கும்போது இவங்க எப்படியாவது நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது விண்ணரசி வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொக்கனை கூப்பிட்டுருப்பாங்க. இவரும் போய் பார்க்கும்போது அங்கே போனால் இன்னொரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை பற்றி இவன் இங்கே வந்தான்னு கேட்டால் இவன் தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து தவறாக புரிஞ்சுப்பாரு, தன்னை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுது, ஆனால் நம்ம விண்ணரசியிலே லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும், இவர் கர்ணாவோட மச்சான், அந்த மச்சானை லவ் பண்ணுற பொண்ணு தான் அந்த பொண்ணு. இவங்களுக்குள்ள காதல் வந்து கசபஸ் ஆகி அதுக்கப்புறம் விட்டு போயிடுவாரு. அதனால தான் இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டு இவங்க வந்திருப்பாங்க. இது தெரியாம சொக்கன் பேச போக அந்த பொண்ணு கிணத்துல குதிச்சிடும். சரி, 2 பேரையும் காப்பாற்றி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சா அந்த நேரம் அங்கே வந்து ஆதி சொல்வார், அதாவது நம்ம சசிகுமார் சொல்றாரு, நடந்தது எதுவுமே வந்துட்டு நம்ம கர்ணாவுக்கு தெரிய வேணாம், அப்படியே மறைச்சிரு அப்படின்னு சொல்லுவாரு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சொக்கன் கர்ணா கேட்டா A to Z அப்படியே அப்டேட் பண்ணிடுவாரு. இது ஒரு ஹேபிட். அவர் வாயை திறக்காம இருக்கிறது சேஃப். ஸோ அந்த நேரம் பார்த்து கர்ணா அங்கே வந்துடுவார். கர்ணா வந்து என்ன நடந்தது சொக்கா அப்படின்னு கேட்கும்போது சொக்கன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் A to Z சொல்லிடுறாரு. ஆதியும் வந்து கர்ணா கிட்ட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால கர்ணாவும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இதுக்கு இடையில சமுத்திரக்கனியை சந்திக்க வராரு அமைச்சர். அமைச்சர்கிட்ட வந்துட்டு தன்னுடைய மச்சானுக்கு அந்த பட்டயத்தை எடுத்து கொடுக்க மாதிரி சமுத்திரக்கனிக்கு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த பட்டயத்தை எடுக்கக்கூடியது வந்து ஒரே ஆளால் தான் முடியும். அந்த கோவிலில் தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் அந்த பட்டயத்தை எடுக்க முடியும். அந்த பட்டயம் வந்து பேங்க் லாக்கரில் இருக்கும். அதாவது கோவில் நகை கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. எடுத்துகிட்டு வரும்போது கோவில் நகை மட்டும் எடுத்துட்டு வரணும். ஆனா பட்டயம் இருக்கிறது தெரிஞ்சா மட்டும் தான் அந்த பட்டயத்தை சேர்த்து எடுத்து வரணும். இதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கர்ணாவையும் ஆதியும் தன் வலைக்குள்ள சிக்க வைக்கிறதுக்காக கர்ணா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இது எல்லாத்தையுமே வந்து தான் மச்சானுக்கு முடிச்சு கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அப்போ மச்சான் சொல்லுவாங்க, இந்த விஷயம் வந்து ஓகே தான். ஆனால் இதில் வந்து தலைவராக இருக்கக்கூடிய வந்து அப்பாத்தா தான் இருக்காங்க. அப்பாத்தா யாரு? வடிவுக்கரசி. அப்பாத்தா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க செத்தா தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா அவங்கள கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் முடிச்சிடுறாங்க. அதுலேருந்து நம்ம வெளில வந்தோம் அப்படின்னா, அப்பாத்தா வந்து கல் குடிச்சிட்டு நல்ல போதையில் இருக்காங்க. சூரியன் அங்கே போய் போதும் அப்பாத்தா, இதுக்கப்புறம் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கேட்காம வந்துட்டு திரும்ப திரும்ப குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து கருணாவும் ஃபோன் பண்ணுறாரு. அந்த அப்பா வந்து நிறைய குடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இவங்க கூட்டிகிட்டு போய் வீட்டில் படுக்க வச்சிடறா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு கருணா சொல்லிடுறாரு. உடனே சூரியும் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா படுக்க வச்சிடுறாரு. ஆனால் காலையில் விடிஞ்சு பார்த்தா அப்பாத்தாவுக்கு பாடம் கட்டிடுறாங்க. ஸோ அப்பாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இந்த போஸ்டிங்க்கு யார் வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த அமைச்சரோட மச்சான் அங்கே வராரு. நான் தான் நிற்பேன், ஒரே ஆளுக்கு வந்து திருப்பி திருப்பி தலைவர் பதவியை கொடுத்துட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு ஏன் பார்த்துக்க முடியாதா, நாங்களும் இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாரு. அந்த நேரத்தில் ஆதியான சசிகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நான் எப்படியா இருந்தாலும் கருணா தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பயப்படுறீங்களா, பயந்து ஒதுங்குறீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால கருப்பான கருணாவும் ஆதியும் என்ன பண்றாங்கன்னா, சொக்கனை வந்துட்டு கேண்டிடேட்டாக நிற்க வச்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதியை கூப்பிட்டு நம்ம அரசியல்வாதியோட மச்சான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வேற பேச ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கோவில் நகை எடுத்துட்டா அதில் பாதி வந்து வித்து உனக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, எனக்கு கொடுக்குறேன், நான் அதை வாங்கிக்கிறேன், மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சசிகுமார் கேட்கும்போது, மக்களுக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நீ பார்க்க வேணாம், மக்களே பார்த்துட்டு இருக்காங்கன்னு அது அழகாக வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகி எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் டென்ஷனான மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு இப்போ ஓட்டு போட்டால் நம்மளே தூங்கி சாப்பிட்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டாக நம்ம சொக்கனையே தேர்ந்தெடுத்துறாங்க. சொக்கனை தேர்ந்தெடுத்தாலும் சொக்கனுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால ஆதியே தலைவராக இருக்காரு. இதனால கருப்பான கருணாவோட ஒய்ஃப் வந்து தூக்கு மாட்டிக்க போகிறாங்க. ஏண்டி தூக்கு மாட்டிக்கிற அப்படின்னு கேட்க போகிறேன். கருணா கிட்ட அதெல்லாம் முடியாது, உங்ககிட்ட நான் வந்து புள்ளக்குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக பணம் பண்ணி வாழலாம் நினச்சேன், பட் இப்போ எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதனால அங்கேயே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுறது கருணாவுக்கு ஆதி மேலே. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே கருணா வந்துட்டு ஆதிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நான் ஆதி எங்கே இருக்காரு அப்படின்னா, கோவிலில் உள்ள நகைகளை எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. பட் கோவிலில் இருக்கிற 50% நகை வந்துட்டு போலி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறாங்க. இதனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற ஆதிக்கு அந்த நேரத்தில் கருணா அங்கே வராரு. ஆதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா, எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம். இல்லை நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பட் கருணா வந்துட்டு ஆதியை கூட்டிகிட்டு போய் சொல்லும்போது, நான் தாண்டா அந்த நகையில் கை வச்சிட்டேன், ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வேறு யாரெல்லாம் உள்ளே உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சொக்க நான் போகிறேன் அப்படின்னு கூட சொல்லுவார். இல்லை நீயே போயிட்டு சரண்டர் ஆகிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி வந்து கருணாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறாரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் ஆதி பின்னாடியே தன்னோட சொத்து பத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு போய், சார் இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டாம், நான் வந்து கருணாவை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிற இடமா, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன், இங்கே வந்துட்டு கோவில் நகையே நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கருணாவோட மாமனார், மச்சா, அந்த நம்ம அமைச்சரோட மச்சான், இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்து கோவில் நகைகள்லாம் இங்கே தான் இருக்குது, எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு, அதை நாங்கள் வந்து எடுத்து கொடுக்கல, அப்புறமா கொடுக்கலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே இங்கே வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு கலவரத்தை மூட்டி கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு கருணாவுக்கு ஆதி மேலே ரொம்ப கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கருணா வந்து இப்போ இக்கட்டான சூழலில் மாட்டிப்பார். இந்த பக்கம் நண்பர், இந்த பக்கம் ஒய்ஃபு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது காசு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாரு. அப்போ அமைச்சர் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே அவர் ஓகே சொல்கிறாரு. அமைச்சர் கூட இருக்கிற மச்சான் யாருன்னா, அவர் வந்து தியேட்டர் போனது, தியேட்டர் அப்படின்னு சொல்லி படத்தில் சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த தியேட்டர்காரர் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனுக்கு நிறைய நான் பணம் தரேன், நீ எடுத்து மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆதியை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பணமும் கொடுத்துட்றாரு. படத்துக்கு அடிக்ட் ஆன கருணா வந்து அவங்களோட பிளானுக்கு எல்லாமே ஓகே பண்ணிடுறாங்க. பிளான் எல்லாமே தியேட்டர்காரர் தான் போட்டு கொடுக்குறாரு. இது எல்லாமே சொக்கனுக்கு தெரியும், பட் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சொக்கன் இருக்கா. ஏன்னா இந்த பக்கம் அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருணா, இந்த பக்கம் பாசம் நிறைய வச்சிருக்கா ஆதி, இந்த 2 பேருக்குமே என்ன பண்றது அப்படின்னு புரியாம சொக்கன் நடுவில் இருக்காரு. இப்போ ஊர் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊர் திருவிழா ஸ்டார்ட் ஆனாதான் பேங்க்ல இருக்கிற எல்லா நகையுமே எடுத்துட்டு வர முடியும், அது கூட தான் பட்டயத்தையும் எடுத்துட்டு வரணும். இவங்களோட பிளான் படி ஆதியை டைவர்ட் பண்ணிட்டு சொக்கனை வந்து நகை எடுக்க சொல்லி அங்கேருந்து அந்த பட்டயத்தை எடுக்கிறது தான் பிளான் படி எல்லாமே நடக்குது. ஆதிக்கும் வந்துட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. ஒன்று வந்து அவரோட லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அங்கே வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, நம்ம குழந்தைய காணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கருணாவும் கிளம்பி போயிடுறாரு. கருணா கிளம்பி போன உடனே ஆதி வந்து சொக்கன் கிட்ட கண்ணை காட்டுறாரு. உடனே சொக்கன் வந்துட்டு பேங்க்குக்கு போயிடுறாரு. பேங்க்கில் போயிட்டு கீயை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரே ஷாக்கு, அங்கே ஆதி நிற்கிறாரு. எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, இல்லைடா சொக்கா, எனக்கு ஒரு டவுட் வந்து எல்லா பக்கத்தும் நம்ம டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நான் சரி பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொக்கன் பயந்து போயிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வீடியோ கால் பண்ணி எந்த பட்டயம் அப்படின்னு பார்த்து கரெக்டாக பட்டயத்தையும் உள்ளே எடுத்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு.
வந்துட்டு இருக்கும்போது அவங்க பிளான் பண்ணபடி எந்த ரூட்லையுமே போவாங்க. சசிகுமார் புது ரூட் போட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுறாரு. கோவிலுக்குள்ளே என்ட்ராகி நகையை திறக்கும்போது பட்டயம் மேலேயே இருக்கு. இதை பார்த்த வில்லன்கள் என்ன பண்ணுறாங்க, பட்டயத்தை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கர்ணாவோட மச்சான் இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு ஆதியை வந்து கூட்டத்தோட கூட்டமாக கொலை பண்ணுறது தான் இவங்களோட ஒரு திட்டமாக இருக்குது. இடையில வந்தால் சொக்கனையும் கொள்றது தான் இவங்களோட பிளான். ஆனால் இந்த பிளான் வந்துட்டு நம்ம கர்ணாவுக்கு வந்து தெரியாது. ஆதியை கொள்றதுக்காக மச்சான் வந்துட்டு இருக்கும்போது கர்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொக்கன் கிட்ட கண்ணை காட்டுறாரு. சொக்கன் உடனே கத்தி எடுத்துகிட்டு போகும்போது சொக்கனுக்கு சாமி வந்துடுது. சொக்கனுக்கு சாமி இப்போ தான் வருதான்னு கேட்டால் கிடையாது. இவருக்கு சின்ன வயசுலேயே சாமி வரும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துலையும் பூசாரி வேலை இடிச்ச உடனே அவருக்கு வந்து சாமி வந்தது. சாமி தாண்டவ மாடல மச்சான் வந்து ஆதியை குத்த போக மச்சானோட கையை சொக்கன் வெட்டிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் சொக்கன் மேலே எந்த பிரச்சனையும் வராமல் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் கடுப்பான கர்ணா என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக ஆதியை கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் வந்துடுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எல்லாரும் கிளம்பி ஒரு திட்டம் போடுறாங்க. எல்லாரும் ஊட்டியில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இங்கே வந்து நம்ம ஆதியை கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி எல்லாருமே ஊட்டிக்கு போயிடுறாங்க. ஊட்டிக்கு போன இடத்துல வந்துட்டு நம்ம சொக்கன் அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் வந்துடுறாங்க. பட் சொக்கன் அதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவங்க பிள்ளையை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவங்க வந்து பிளான் பண்ணிவிட்டு ஆதி அந்த இடத்துக்கு வர சொல்லிடலாம், ஓகே எல்லாரும் ரெடியாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஆதியே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கர்ணா நீ வந்து இந்த பட்டயத்தை வச்சுக்கோ, பட் இந்த பட்டயத்தை விற்றுட்டு எவ்வளோ காசு வருதோ அதில் வந்து நீ பாதி எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம மக்களுக்காக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் இங்கே கிளம்பி வரேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்துட்டு இருக்காரு. வர வேலை ஒரு குடிக்காரரை பார்க்குறாரு. குடிக்காரரை பார்க்கும்போது அவர் ஏதோ சொல்ல வராரு. பட் இதை வந்து சசிகுமார் காதில் வாங்கிட்டு கிளம்பி வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தா சொக்கனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னென்ன என்னை விட்டுட்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதி கர்ணா சொக்கன் இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி வந்து கர்ணா கிட்ட சொல்கிறாரு, இந்த நீ இந்த பட்டயத்தை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா ஒன்றுமே புரியல, திடீர்னு நல்லவனா மாறிட்டானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கனை வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சொக்கன் அங்கே போயிடுறாரு. இவங்க அங்கே போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் ஆகி அங்கே போய் பார்த்தோன்னா ஆதி இறந்து கிடப்பாரு. இதை பார்த்து சொக்கனுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடும். சொக்கனுக்கு வந்து ஆதியை ரொம்பவே பிடிக்கும். பட் விஸ்வாசம் ஃபுல்லோ அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா வந்து அதுக்கு கர்ணா மேலே தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். இது பாசம், அது வந்து விஸ்வாசம் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆதியோட ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும் கொன்னது வந்து கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பட் அங்கே உள்ள எஸ்ஐ சொல்லுவார், ஏற்கனவே சரண்டர் ஆகிட்டாங்க, நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு ஏதோ லாரி ப்ராப்ளமாக அதனால தான் வந்து உள்ள கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ ஏமா அங்கே வந்து போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் அவங்க விடாப்படியாக நேராக போயிட்டு சமுத்திரக்கணி கிட்ட பேசுகிறாங்க. சமுத்திரக்கணி என்ன சொல்வார்னா, எங்களுக்கு வந்துட்டு நீ சொல்கிற இதெல்லாம் தேவை கிடையாது, எங்களுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சியை கூட்டிட்டு வாங்க நாங்கள் கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது சொக்கனோட. ஒன்றுமே சொக்கனை கூட்டிகிட்டு வந்து சொக்கா சொல்லிட்டு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, அண்ணன் வந்து ஊட்டியில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் கடுப்பானவங்க உனக்கு சாப்பாடு போட்டு ஒரு புள்ள மாதிரி வளர்த்தேனடா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சொக்கை ஏன் அதாவது சூரி ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா முதல் நாளே வந்து கர்ணன் கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு, அங்கே வந்து பிரச்சனைக்காக தாண்டா வந்து ஆதி வந்தான், அந்த நேரத்தில் என்னை சுற்றி இருக்கவங்க என் கூட இருந்தவங்க வந்து கொண்டுட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ தான் அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுவார். நம்ம விஸ்வாசி சும்மா இருப்பாரா, ஓகே நம்ம அண்ணனை வந்து காட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவர் வந்து அங்கே போய் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் வந்துட்டு சூரிக்கு மனசாட்சி வந்து குத்தும், நம்ம வந்து ஆதி அண்ணனை இழந்துட்டோமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கிடையில் ஆதியோட மகன் 12 வயசு தான் ஆகிருக்கும். அவர் பேர் வந்து சமர். இவர் வந்துட்டு டென்ஷன் ஆகி தன்னோட அப்பாவை கொண்டல இருந்தால் அவனை கொள்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட கர்ணாவை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். இதை பார்த்த சூரிய என்ன பண்ணுவார்னா அவர் அப்படியே புத்திரத்துக்குள்ளே தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போயிட்டு என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயிருந்து கூட்டிகிட்டு போய் சசிகுமாரோட மகனை கூட்டிகிட்டு சொக்கன் வந்துட்டு சைக்கிளில் வந்துட்டு இருப்பார். அந்த நேரத்தில் இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியேட்டருக்காரர் இருக்கு இல்லையா, அவர் வந்து மறைச்சிடுவார். இந்த வயசுலேயே இவன் வந்து கொல்ல வந்தானா இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக என்னோட குறி தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். சூரி வேண்டாண்ணே இவனை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்கும்போது முடியவே முடியாது, அவனை கொண்டு தான் ஆவேன் அப்படின்னு வெட்ட போயிடுவார். இதனால் கடுப்பான சூரிய என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவரை போட்டு தள்ளிட்டு தான் இவரை கொண்டு போயிட்டு பத்திரமா ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு இவங்க அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இவங்க அம்மா வந்து சந்தோஷம் பண்ணாங்க, பரவாயில்ல இவருக்குள்ள கொஞ்சம் ஈர மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. ஓகே அப்படின்னு கர்ணாவை நோக்கி போய்கிட்டு இருக்காரு சொக்கன். கர்ணா என்ன சொல்கிறாருன்னா, தியேட்டரை வந்து யாரும் கொண்டுட்டாங்கடா, என்னையும் யாராவது கொண்டுவாங்க, என் கூட நீ பாதுகாப்பாக இருந்தால் உனக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இந்த துப்பாக்கியும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூரி கையில் ஒரு துப்பாக்கியும் கொடுத்துட்றாரு. துப்பாக்கியை பார்த்து சூரிக்கு என்ன பண்ணுறது புரியல, இருந்தாலும் வச்சுக்கிறாரு சேஃபாக. அங்கே ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி சூரிய வந்துட்டு எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட சொல்கிறாங்க. உடனே கர்ணா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சமுத்திரக்கணி இதுக்கு இடையில வந்து ரொம்ப விசாரிச்சுட்டு இருக்காரு, என்னடா நடந்துச்சு, வாயை திறந்து சொல்லுடா இவர் வாயை திறக்க மாட்டார். பட் இங்கேருந்து கர்ணா போயிட்டு கேட்பாரு, எதுக்காக வந்துட்டு சொக்கனை நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது தெரியாதுங்கிறது சரிதான் சார், ஆனால் அவர் வாயை திறந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொக்கன் சொல்லுவார். அப்போ தான் கர்ணாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும்,
அவன் கேட்டால் தான் எல்லாத்தையும் ஒரு A to Z சொல்லிடுவாரு. அதே மாதிரி கேட்பாரு. கேட்ட உடனே ஆமாண்ணே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு உண்மையை சொல்லிடுவாரு. அந்த நேரத்தில் திரும்பியும் கருணாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ ஆப்போசிட்டில் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. இந்த மாதிரி நைட்லேருந்து என் தம்பியை காணுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிளிக் ஆகுது, இவன் தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க. திருப்பி கருணா கேட்குறாரு, ஏய் சொக்கா ஐக்கடை அமைச்சான் அப்படின்னு கேட்கும்போது, அதுவானே அவரையும் நான் தானே போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உன்னையும் கூட நான் போட முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியலண்ணே, விசுவாசம் அதிகமாக இருக்கிறதுனால முடியலண்ணே, அதனால் என்ன உள்ளத்துக்கு போட்டுருங்கண்ணே அப்படிங்கிறாரு. உடனே சமுத்திரக்கனி உள்ளத்துக்கு போட்டுறாரு. இவர் வெளில வந்துடுறாரு. கருணா வெளில வரும்போது பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவார், நீங்கள் வந்து இவனை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இவன் கொண்டுருவான், இவனே போட்டு தாக்கிடுங்க, நாளைக்கு வந்து நாங்கள் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறோம், அந்த நேரத்தில் வந்து இவன் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுறாங்க. ஓகே, பிளான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஒரு ப்ரெஷர், நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா சொக்கனை கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே வந்து ஓடுற மாதிரி ஓடி அவர் வந்து சுட்டு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாம் முடியாது, என் மனசாட்சிக்கு எதிராக நான் எதுவும் பண்ண மாட்டேன், இவ்வளோ தூரம் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்த சமுத்திரக்கனி என்ன பண்ணுறாருன்னா, இவனை எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இன்னும் 2 போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வரதுக்கு முன்னாடியே சொக்கனை கூட்டிகிட்டு வெளில போயிடுறாங்க. ஐயோ இவங்க கொண்டு தான் போட்டு போயிருக்காங்க சொக்கனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி சமுத்திரக்கனி போகும்போது இடையில அவங்க போன ஆட்டோ வந்து கவுந்து கிடக்கு. எங்கடா சொக்கனை காணும் அப்படின்னு கேட்டா, அவன் எங்களை விட்டு எப்படியோ ஓடிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தா செங்கல் சூளையை காட்டுறாங்க. செங்கல் சூளைக்குள்ள நம்ம இந்த விண்ணரசு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு போட்டு எரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. செங்கல் சூளையில எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கருணா வந்துட்டு இருக்கும்போது கருணாவுக்கு ஆப்போசிட்ல வந்து நிற்கிறாரு சொக்கன். இப்பதான் வந்து கதையில நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த ட்விஸ்ட்டை எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் சூரி கேட்பாரு, அப்பத்தை நீ தான் கொண்டியானே, ஆதி நீ தான் கொண்டியானே அப்படின்னு கேட்பாரு. அப்ப கருணா கொண்டே முடியாது, இவனுக்கு எப்படி எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது சொக்கன் கூட ஸ்டேஷன்ல இருந்தார் தான் சொல்லியிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா, நம்ம ஆதி வந்து கருணாவை பார்க்க போவார் இல்லையா, அப்போ குடிக்கார ஒருத்தர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அவர் தான் வந்து இந்த உண்மையை காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கருணாவும் அந்த குடிக்காரரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல எல்லாருமே வீடியோ எடுத்திருப்பாரு. அப்போ அவள் கொண்டுடு அப்படின்னு சொல்லி கருணா பேசுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துப்பாரு. அந்த வீடியோ வந்து ஆதி கிட்ட காட்டியிருப்பாரு. ஆதி தான் அந்த வீடியோவை கருணா கிட்ட போட்டு காட்டும்போது அப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு கொண்டு இருப்பாரு. இதுதான் இப்போ சொக்கனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு தான் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும்னு, அதை சுட்டு போனாலும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தெரிஞ்சும் நீ ஜெயிலில் போகக்கூடாது, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி வந்து இந்த அளவுக்கு ஆதி குடும்பத்து மேலே உனக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து சமுத்திரக்கனியோட வாய்ஸில் சொல்லியிருப்பாங்க, கர்ணன் வந்துட்டு ஒரு வேலைக்காரன், ஒரு விசுவாசமான நாயாக தான் பார்த்தான். பட் ஆதி வந்துட்டு குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்தான். அதாவது தன்னோட குழந்தைக்கு சேனை தண்ணி தொட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு தாய்மாமன் ரேஞ்சில் வச்சு ஆதி பார்த்துருப்பாரு. அந்த ஒரு விஷயம் பிடிச்சி போக தான் இவர் வந்துட்டு கண்டிப்பாக ஆதியோட மகனை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சூரி வந்திருப்பாரு. ஆதியோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஆதியோட ஒய்ஃப் அவங்களோட பையனும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன் மாதிரி நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை விண்ணரசு தேடிட்டு நான் அதனால தான் அந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில ஆதியோட பையனை கொட்டதுக்காக கர்ணன் முயற்சிக்கிறாரு. எவ்வளவோ நம்ம அண்ணனை கொல்லக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுற சூரியால முடியல. ஃபைனலாக வந்துட்டு கர்ணனை வந்துட்டு கொண்டுடுறாரு. கொன்னதுக்கு அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாயையும் கடைசியில் மனுஷனா மாத்திட்டியானே அப்படின்னு சூரி சொல்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதை வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் படிச்சுட்டு இருக்காரு. இது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லிப்பாங்க இல்லையா, ஒரு ரீசனான ஒரு ஸ்டோரியோட வந்தேன்னா உங்களுக்கு நான் ராஜினாமா தரேன். ரீசனான ஒரு ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரக்கனி வந்து இந்த கேஸே எல்லாம் வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, அந்த நம்ம அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவனால் நமக்கு ஒன்றும் இல்லையா, அவனை வெளில விட்டுருங்க அப்படின்னு அவரும் சொல்ல போக அப்படியே வெளியே வந்து சந்தோஷமாக சொக்கன் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசியல்வாதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு காராக்சிடென்ட்ல இறந்ததாக சொல்லி கருமா யாரையும் விட்டதில்லை அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க.